நீ வேலை செய்யற இடத்துல கூட பாருங்க, 6 மாசத்துல கோடீஸ்வரனா மாறிடுவான். வேதனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமானால் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாக இந்த காலவெளியில் இருக்க வேண்டும். வேதனை கொடூரமானது என்று உங்களுக்கு காண்பித்தேன். ஏன்னா இருள் மோசமானது. அப்போ இருள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் போகணும்னா நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வரணும்? வசனமாகிய வெளிச்சத்தை கொண்டு வரணும். வசனமாகிய வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொழுது இருள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். பாருங்க, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்க, வெறும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இயேசு உங்களுக்குள்ளாக இருப்பாரானால், இயேசு வசனம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக ஆள்கொள்ளுமானால் உங்க வாழ்க்கையில இருள் இருப்பதற்கு சாத்தியங்கள் இல்லை. இருளை விரட்ட தான் இயேசு வந்தார். இருளை போக்க தான் இயேசு வந்தார். இருளான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். அப்ப அந்த இருள் போகணும்னா வசனமாகிய வெளிச்சத்தை நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். விசுவாசம் அவ்வளோ முக்கியம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களாம் என்ன பண்ணுவார்கள்? ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கன்னா பொறுமையோடு கூட என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு எது அவசியமாக இந்த காலவெளியில் தேவைப்படுகிறது என்றால் பொறுமை ரொம்ப நமக்கு தேவை. பொறுமையோடு கூட என்ன பண்ணணும்? கடவுள் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறத நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். வேலை செய்கிறப்பே ஒருத்தன் சலிச்சுட்டு வேலை செய்யணும். பார்த்துறீங்களா? அந்த ஆளுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் இருக்கிற இடத்துல பாருங்க, நீ வேலை செய்கிற இடத்துல கூட பாருங்க. ரொம்ப சலிப்பா ஒருத்தன் வேலை செய்யறான் அப்படின்னா 50 வருஷம் ஆனாலும் அந்த சலிப்பில் தான் வாழ்வான். 50 வருஷம் ஆனாலும் அவனால் என்ன பண்ண விருத்திக்கு வர முடியாது. ஒரு பிரயாசத்தோடு செய்யுங்களேன். கடவுள் என் கூட இருக்கிறாரு, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நான் சின்னதை செஞ்சாலும் அதை பெருசாக்குவார் கர்த்தர், எனக்கு இதுல பிரயோஜனம் உண்டு, நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி அப்படி செஞ்சு பாருங்க. 6 மாசத்துல கோடீஸ்வரனா மாறிடுவான். 6 மாசத்துல அவன் பெரிய ஆளா மாறிடுவான். காரணம், கடவுள் அவன் கூட இருப்பார்.